மங்களமா எதை கூப்பிட்டீங்க? என்ன நம்ம இடத்துக்கு பெருமாவுடைய வலது தொடையிலிருந்து தோட்டி வித்தவர் நாரத மகரிஷி வந்திருக்கிறார். நாரதர் நம்ம இடத்திற்கா? வந்தவங்களை வரவேற்றீங்களா? அருமையான வரவேற்பு. என்னுடைய கடமைக்கு நானும் வரவேற்கிறோம் இல்லையா? உடனே அழைத்து பாருங்க. பாருங்க சுவாமி. நாரத மாமுனியே சீக்கிரமே விவாகம்னா கல்யாணம் நடக்கட்டும் சொல்றேன். கைதான் தலை வைத்து கண்ணே தழும்பை கருத்தில் விடுத்த கண்மணியே காவிய பொன்மணியே அருமையான வணக்கம், அழகான வணக்கம், இதமான வணக்கம், இனிமையான வணக்கம். இன்றைய வணக்கம் இந்த இடத்தை அலங்கரிக்கக்கூடிய அளவிற்கு அது அற்புதமாக இருக்கிறது. இருந்த போதிலும் ஒரு தாயை எப்படி வணங்க வேண்டும், ஒரு தந்தையை எப்படி வணங்க வேண்டும், ஒரு குருவை எப்படி வணங்க வேண்டும், ஒரு தெய்வத்தை எப்படி வணங்க வேண்டும், வரப்புரை விருந்துகளை எப்படி வணங்க வேண்டும் என்பதற்கெல்லாம் வரைமுறைகள் இருக்கின்றது. என்னடி சொன்னால் ஒரு கரும்பை எடுத்துக்கொண்டவனால் அந்த கரும்பிற்கு 3 வகை சுவை கொடுத்திருக்கிறான். முதற்கடை கசப்பு, நடுக்கடி இனிப்பு, கடைசிக்கடி உப்பு. முதற்கடை கசப்பு என்று சொன்னால் அந்த குளத்தாரை போதை கெடுத்து சாப்பிட்டால் அது கசப்பு தன்மையாக இருக்கும். நடுவில் உள்ள போதை கெடுத்து சாப்பிட்டால் அது இனிப்பு சுவடாக இருக்கும். கடைசியில் உள்ள தூர்ப்பாகத்தை கெடுத்து சாப்பிட்டால் அது உப்பு சுவடாக இருக்கும். இப்படி ஒரு கரும்பிற்கு 3 வகை சுவை கொடுத்திருக்கும் பொழுது என்னை வணங்கி வரவேற்றிருக்கின்றாய். தாயாக நினைத்து வணங்கினாயா, தந்தையாக நினைத்து வணங்கினாயா, குருவாக நினைத்து வணங்கினாயா, தெய்வமாக நினைத்து வணங்கினாயா, அல்லது விருந்தினராக நினைத்து வணங்கினாயா என்று தெரிந்து கொள்ளும் வகையிலே மரபது மரத்திலேறி மரபதை தொழில் வைத்து மரத்தினால மரத்தை கொத்தி மரபது மரத்தை கண்டு மரபது வழியை சென்று வளமனை கேட்கும் போது மரம் அது கண்ட மாதர் மரபுடன் மரபெடுத்தார். எப்படிப்பட்ட வரவேற்பு நீ எனக்கு தராவிட்டாலும் நீ தந்த இந்த வரவேற்பு மிகவும் அற்புதமானது. என்னை வரவேற்று உன்னை வாழ்த்துவதன் கடமை அல்லவா? ஆகையால் பொருளே உன் புன்னகையில் புல்வுலகினை கண்டேடம்மா, புல்வுலகினை கண்டேடம்மா. நடப்பது நாட்டிலே நடப்பது நாட்டிலே சங்கில் வந்து நீ சிரிப்பது காவிலே அன்பட்டு ஆசைக்கு உலகினை கண்டேனம்மா. அம்மாவே குட்டி அது காலை கொண்டாடு சின்ன கோயில் தன் குலத்தைக்கு வெள்ளை கிளை கொடுத்து வெள்ளைப்படை கொண்டு
வெள்ளை தாமரையை வீற்றிருப்பாள். வெள்ளை அரியாசனத்தில் எண்ணெய் அரசரோடு சரியாசனத்தை வைத்த தாய் என்று பெருமை கூறுகிறார். கலைமகளை அருளால் கருவாரும் வல்லமை பொருந்திய பெண்மகளே, என் நாணயத்தின் நண்பர்களே, நீ வாழ்க, என் குலம் வாழ்க, குமரக்கடவுள் திருவுள்ளாள் நீ சிறப்புடன் வாழ்க மகளே. அம்மா உம்மிடம் சில விவரங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளாமல் நினைக்கின்றேன், கேட்கலாமா? 64 கலைகளும் 18 புராணங்களும் 28 ஆகமங்களும் 32 திரமங்களும் 96 தத்துவங்களும் பெற்றவர்களாங்க. தங்களுக்கு தெரியாது என்று ஒன்றுமே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது தாங்கள் என்னென்ன விவரம் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் அப்படி சொல்வதை கேட்கும் பொழுது மிகவும் மகிழ்ச்சியா இருக்கு சுவாமி. கேளுங்கள், எனக்கு தெரிந்தவரை பதில் கூறுகிறேன். தெரியாதது என்று ஒன்று இருந்தால் தங்களிடமிருந்து கேட்டு தெரிந்து கொள்கிறேன். கேளுங்கள் சுவாமி. பார்ப்பதற்கு தொண்டை நாட்டு என்னும் பெருமைக்குரிய நாட்டில் வந்த பெண்மகளை உருவட்டவரையும் கடை போல சொல்லி சுவைகூட்டி சுருக்காக சுந்தர தமிழிலே பதிலளித்த செந்தமிழ் பெண்ணே, அழகு, அறிவு, அமைதி இம்மூன்றும் ஒருங்கிணைமை பெற்ற ஆரணங்கே குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாறை என்று சொல்லக்கூடிய 5 வகை இடங்களிலே 12 ஆண்டுக்கு ஒருமுறை பக்கம் என்று சொல்வார்கள். அதிசயமாக குறிஞ்சிபலர். அப்பேற்பட்ட குறிஞ்சிபலர் ஒத்துக்கொள்ளும் குமரக்கடவுள் குறுகொண்ட தொண்டை நாடு நல்லது. இன்னும் ஒன்று கேட்கலாமா? கேளுங்கள் சுவாமி. தந்தையின் பெயர் நம்பி, தாயின் பெயர் தங்கை மோகினி, பெயர் வள்ளி, பிறந்தார் 7 பேர். பிறந்தவர்களா? பிறந்தாத்தானா? பிறந்தவர்களா பிரமாதவர்களா? பிறந்தாத்தானா? உடன் பிறந்தாத்தான் சகோதரர்களா? பெயர் உடன் பிரமாத சகோதரர்கள். ஆமா. எதற்காக வந்திருக்கின்ற காவலுக்கு? என்ன திணை? கருந்தனை சிந்தனை. கருந்தனை யாருக்கு, சிந்தனை யாருக்கு? இரண்டுமே எங்களுக்கு தான். படைக்கிறது முருகப்பெருமானுக்கு சிந்தனைய. காவலுக்கு வந்து காவல் எப்படி பாத்துக்கிட்டு இருக்கீங்க? கண்ணும் கருத்துமா பாத்துக்கிட்டு இருக்கிறேன். யாரு உங்களுக்கு காவலுக்கு அனுப்புனது? அப்பா. எந்த அப்பா? எங்க அப்பா. உங்க அப்பா யாரு? நம்பி. உண்மையா? உண்மைதான். எப்படி உண்மையாகும்? எங்க அப்பா யாருன்னா நம்பி எடுத்தாரா? என்னது பெத்தெடுத்தாரா? இல்ல. இல்ல தத்தெடுத்தாரா? இல்ல. அப்புறம் எப்படி எடுத்தாரு? அப்பா வள்ளிக்கிழங்கு தோண்டி எடுக்கப்பட்ட பகுதியில் கிடைந்து எடுத்தாரு. கண்டெடுத்திருக்காரு. கண்டெடுத்திருக்கிறார். பெத்து எடுக்கல, தத்து எடுக்கல. கண்டெடுத்த உங்களுக்கு அவர் எப்படி அப்பாவாக முடியும்? இதை கேட்கறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? நான் கேட்பேன், அப்படிதான் கேட்பேன். எது கேக்குறீங்க? தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? கண்டெடுத்தாரு. அது தெரியுமா தெரியாது? தெரிஞ்ச சொல்லுமா, இல்லன்னா கூட்டத்துல போய் அங்க நில்லுமா? கேள்வி கேட்கல, பதில் தெரியுமான்னு கேக்குறீங்க. அதுக்கு கைதட்டல் வேற. வெக்கமா இல்ல உங்களுக்கு எல்லாம்? எந்திரிச்சு போங்க. எப்ப நடக்காரு அவரு? பெத்தம் எடுக்கல, தத்தம் எடுக்கல, கண்டெடுத்தார். இதுல என்ன இருக்குன்னு கேக்குறேன். கண்டெடுத்தாலும் ஒரு பெத்த தகப்பன் இருந்தா எந்த அளவுக்கு ஒரு அன்போடு இருப்பாரோ அதே அன்போடு என்னுடைய அப்பா என்ன வளர்த்திருக்கிறாரு. அவர் சொன்னாரு, நான் அந்த இடத்துக்கு வந்ததுனால என்ன தவறு இருக்கு? தாயர் சிறந்த ஒரு கோயிலும் இல்லை, தந்தை சொல்லிக்க மந்திரம் இல்லை அப்படின்னு இருக்கிறாங்க. அதனால அப்பா சொல்ல தட்டாதவன் நான். அப்பா பேச்சை கேட்கறதுனால பெருமைக்குரிய உங்களை சந்திச்சிருக்கிறேன். தேவலோகவாசி அப்பேற்பட்ட நீங்க மகாலட்சுமியுடைய அந்த பரம்பரைக்கு அனுமதி இல்லாமல் செல்லக்கூடிய தன்மை படைத்த நீங்க, உங்களை யாரும் சாதாரணமா பாத்திர முடியாது. அப்பேற்பட்ட தேவலோகவாசியவே சந்திச்சிருக்கக்கூடிய பெருமை யாருக்கு போய் சேரும் அப்படின்னா நிச்சயமாக எங்க அப்பாவுக்கு தான் போய் சேரும். என்ன காரணம்? அவர் சொன்னாரு, அவருடைய பேச்சை கேட்டு நான் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். அதனால எனக்கு பெருமை கிடைச்சிருக்கு. ஆனா அப்பா பேச்சை கேட்டு நீ எதுக்கு வந்தன்னு கேக்குறீங்களே, உங்களுக்கு இத பத்தி சொல்றதுக்கு என்ன தகுதி இருக்குன்னு நான் கேக்குறேன். என்ன தகுதி இல்லன்னு நீ நினைக்கிற? அப்பா பேச்சை கேட்காத ஆள் நீங்க. நீங்க எல்லாம் எனக்கு அறிவுரை சொல்லலாமா? அப்பா பேச்சை கேட்காத ஆள் நான். ஆமா. கேட்கலைனால அதுக்கான காரணத்தை நிறைவேற்றிக்கிட்டு தெரியுமா? என்ன கேட்டீங்க? என்ன கேட்காம? ஒரு நாளைக்கு ஒரு கலகம் பண்ணல அப்படின்னா என்னுடைய தலையாகப்பட்டது 1008 சுக்குரா வெடிக்கும். இது எதுக்கு தேவையா? அப்பா சொல்ல கேட்டிருந்தா அதெல்லாம் தேவையா? சொல்லுங்க. நல்லதாம பொண்ணு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துலயும் தங்க முடியாம
பரதேசியான ஒரு வாழ்க்கை. ஒரு நாளைக்கு கலகம் செய்தே ஆகணும். கலகம் செய்யறத தொழில் வேற சொல்லிக்கிறீங்களே, உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? கலகம் தான் பண்ணுறேனே. ஏன் பண்ணணும்? ஆரம்பிச்சுட்டேன் பண்ணணும். ஏன்னா 1008 அண்டங்கள். ஒரு நாளைக்கு நான் ஒரு கலகம் பண்ணல அப்படின்னா 1008 சுக்குரா வெடிக்க தலை. 1008 சுக்குரா வெடிச்சிச்சு அப்படின்னா 1008 அண்டத்துக்கு 1008 நாரவர் வந்துருவாங்க. ஒரு ஆளுக்கிட்டே சமாளிக்க முடியலையே. 1008 பேர் வந்தா என்ன? ஒரு நாரவர் வந்தாலே ஊரை கெடுத்துருவாரு. அது எதற்காக சாபத்தை வாங்க? 1008 நாரவர் வேறையா? எதற்காக சாபத்தை வாங்குற? எதற்காக? உன்னோட ஏன்னா அவர் படைத்தவங்க முக்தி நாடி போச்சு சொல்லி புத்திய சொன்னேன் உங்களுக்கு. சரி, இல்லறத்துல ஈடுபட வேண்டாம், ஈடுபட்டு வாழ சொன்னாரு. இது இல்ல வேண்டாம், நீங்க அதை செய்யல. அது இம்சை. நல்லதோ இருங்க, ஏச்சோ குறைங்க, நல்லதோ கெட்டதோ தந்தையுடைய சொல்ல கேட்டாரு. யாரு? ஜமதக்னி முனிவருக்கும் ரேணுகாதேவிக்கும் பிறந்த பரசுராமர் என்று சொல்லக்கூடியவர். எந்த தந்தையுமே சொல்லாத ஒரு வார்த்தை, எந்த மகனுமே செய்யாத ஒரு காரியம். என்ன சொன்னாரு? ஜமதக்னி முனிவராக தாயை போய் வெட்டிட்டு வானாரு. பெத்த தாயவே வெட்ட சொன்னாரு. பரசுராமர் யோசிச்சாரா? கிடையாது. தந்தை சொல்மிக்க மந்திரம் என்ற ஒரே காரணத்திற்காக அப்பா சொன்னதை அந்த இடத்துல கேட்டார் இல்லையா? கேட்டாரு. அதனால என்ன பெருமை கிடைச்சது? என்னாச்சு? இந்த புவிவலத்துக்கு மாரியம்மன் அப்படிங்கிற ஒரு தெய்வம் கிடைத்தது. தெய்வம் உருவாச்சு இல்லையா? ஆமா. ஆக கேட்டதனால அங்க பெருமாளியம்மன் அப்படிங்கிற தெய்வம் வந்துச்சு. கேட்டதனால பெருமை இருக்குல்ல? சரி. தசரத சக்கரவர்த்தி சொன்னாருன்னு ராமன் என்ன செய்தாரு? காட்டுக்கு போனாரு. 14 ஆண்டு வனவாசம் போனார் இல்லையா? யாராவது ஒரு அரச வாழ்க்கையை துறந்து பட்டாபிஷேகத்தை துறந்து எனக்கு எந்த ஒரு செல்வந்தமான ஒரு வாழ்க்கை வேணாம் அப்படின்னு தந்தை சொன்ன ஒரே காரணத்துக்காக வனவாசம் போவாங்களா? சொன்ன ஒரு காரணம் இருக்கட்டுமா, ஆனா அங்க ராவணனை அழிக்க வேண்டும். மிகப்பெரிய ஒரு பெருமை கிடைச்சது. அந்த அசுரனை அழிக்க வேண்டும். ராமனுக்கு 6 நாள் கிடையாது. ஏன்னா அன்னைக்கு ராமன் என்ன பண்ணா அப்படின்னா, ராவணனை அழைத்து விட்டு விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் சூட்டும் பொழுது அங்க இருந்த அந்த செல்வ வளங்களை பார்த்து ஸ்ரீராமனை இப்படி ஒரு அழகு மிக்க நாடா அப்படின்னு அன்னைக்கு ஸ்ரீராமனை பார்த்து ஆச்சரியப்பட்டு பொறாமப்பட்டானாம். அப்பேற்பட்ட அந்த இலங்கையாகப்பட்ட அந்த நாடு இன்னைக்கு பொருளாதாரத்தில் சிக்கி சின்ன புண்டமாகிட்டு இருக்கு. பாத்தீங்களா? ஒரு காலத்து அப்படி இருந்த நாடு இந்த காலத்து அப்படி இருக்கு. நான் என்ன சொன்னேன்? முக்தியை நடிப்போங்க அப்படின்னு சொல்லி புத்திய சொன்ன எல்லாருக்கும் இல்ல வேணாம், அது இம்சை. இந்த இம்சையை விட்டுட்டு நீங்க நல்லறத்தை தேடி மோட்சத்தை தேடி போங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் வழி சொல்லி அனுப்புனேன். யாரை பார்த்து இம்சை? நீங்க சொல்லலாமா? நான் கதையை தாமா சொல்றேன். அப்புறம் இந்த இம்சன்றீங்களே என்ன? போமா, யாரா அது? ஒழுக்கமா பேசுங்க சுவாமி. பெண்களுக்கு தான் ஜாட பேசுற. யாராவது நான் தவற நீங்க முறையா பேசக்கூடிய ஆளு, முறையா பேசுங்க. நான் முறையத்தாம பேசுறேன். கண்ணாடி வீட்டுல இருந்து கொண்டு கல் இருந்தோம்னா அடுத்த கல்லு நம்ம வீட்டுல தான் வந்து விழுகும். அதை பார்த்து பேசுங்க. பாப்போம். அதுக்காக இந்த மூட்டை பூச்சிக்கலாம் இந்த வீட்டை கொடுத்துற வர்க்கமா நாங்க? மூட்டை பூச்சி நினைக்காதீங்க. நினைச்சா ரத்தத்தை புரியாம விடாது. நான் புரிச்சு நசுக்கிட்டு போயிருவேன். நசுக்கிற ஆளா பாத்துருப்பீங்க. இங்க ஒண்ணும் நீதானம்மா உலகுக்குள்ள தலைய கொடுத்தாச்சு. இந்த இடத்துக்கு உலகுக்கு பயந்தா முடியுமா? இந்த இடத்துக்கு வந்துட்டா எனக்கு ஆமா போறாள் தான் எனக்கு தேவை. அப்ப நான் சொல்றவங்க நீ ஒத்துக்க, நான் ஆமா போடுறேன். ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்யலைன்னா சிரசு வெடிச்சு போயிடும். சரி இல்லையா? அதுதான் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க. அதனால எப்படியா ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செஞ்சிருவீங்க. எப்படியாவது உங்க தலை தப்பிக்கணும். உங்க தலை தப்பிக்கணும்னா நீங்க யார் தலைய வேணாலும் உருட்டுவீங்க. எனக்கு அதுதான் சொல்றேன். நீங்க ஏன் தலையை உருட்டெல்லாம் வந்திருக்கீங்க. ஆனா நான் உங்க தலையை உருட்டுன்னு உருட்டி அனுப்பி விட்டுருவேன். பேசிக்கங்க. அந்த ஜாட பேசுறது இதெல்லாம் வேற எங்கேயா வச்சுக்கிறோம். அப்படித்தான் பேசுவேன். உன்னால அப்படிதான் பேசிப்பாரு. அப்படித்தான் பேசுவேன். ஆமாமா. ஏன் உங்களுக்கு புரிஞ்சவனுக்கு ஏன் அவ்வளவு மண்டை கிடையாது? பெரியவர் தானே நீங்க. நான் சின்ன பிள்ளையே தவறா பேசினாலும் சின்ன பிள்ளையே ஜாட பேசினாலும் அப்பெல்லாம் பேசக்கூடாதுமா, அதெல்லாம் தவறு அப்படின்னு எடுத்துக்க. அப்படித்தான் பேச வேண்டீங்க. மடியில கனமா இருந்தா தான் வழியில பயம் இருக்கும். சரி, மடி கனமா இருக்கா? எதுக்கு? அப்பெல்லாம் கேட்க மாட்டேன். காபாலக்கார கண்ணுக்கு கண்டதெல்லாம் மஞ்சள்வாங்க. மஞ்சள் காமாலையா? கேட்க மாட்டேன். பேச்சு சரியில்லை சுவாமி. அந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கீங்க. பிள்ளை மாதிரி அந்ததுல இருந்து எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்கீங்க. ஏதாவது முறை இல்லாம நான் இன்ன வரையும் பேசிருக்கேன். போங்க வாங்கன்ற வார்த்தையை தவிர ஏதாவது ஒரு நான் பேசிருக்கேன். நானும் வந்ததுல இருந்து அவர் பேசுற வார்த்தையெல்லாம் நீங்க கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க. இம்சன்றாரு, மஞ்ச கமலை வந்திருக்கான்னு கேட்கறாரு, மடியில கனம் இருக்கான். இதெல்லாம் ஒரு பொம்பளை பிள்ளைய பார்த்து அம்மா இம்சை அங்க சொன்னேன், சொல்லல. கேட்டாங்களா இல்லையா? அதையில சொன்னேன். தந்தையுடைய பேச்சை கேட்டதுனால அவங்களுக்கு எல்லாம் பெருமை இருந்தது. இதே பாண்டு மன்னன் சொன்னா தன்னுடைய பிள்ளையான சகாதேவனை பார்த்தப்பா, நான் வாங்கிய வரோம் என்னுடைய சுண்டு விரலாகப்பட்டதை எடுத்து நீ உட்கொண்ட அப்படின்னா எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் உனக்கு தெரியும் அப்படின்னு தன்னுடைய மகனான சகாதேவனை பார்த்து சொன்னா. மற்ற 4 பிள்ளைகளும் கேட்கல. ஆனா சகாதேவன் கேட்டான். சகாதேவன் கேட்டான். எல்லாத்திலையும் தான் சொன்னேன். அம்மா எல்லாரும்
போரே நடக்காது அப்படி சொல்லி என்ன பண்ணா பேசி முடிச்சுக்கிற அப்புறம் நீங்க பேச வாய்ப்பு நான் தர்றேன் சரியா? பயப்படாதீங்க. அந்த பிள்ளை எதுவும் இடையில கேட்டுருமோ அப்படின்னு பயமா? பயம்தான். பயம்னா அப்படின்னா என்னன்னு கேட்பேன் நானு. பயப்படுறவங்க தான் இப்படி போய் பேசுவாங்க. பேயா பிசாச உன்னை பார்த்து நான் பயப்பட போறேன், பேய் பார்த்தே பயப்பட போறேன் கிடையாது நானு. பேய் பிசாசு கூட பரவாயில்ல, பொம்பளை கிட்ட மாட்டிக்கிட்டு முடிச்சவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. அதையும் பாப்போம். அப்ப மத்த பிள்ளைங்க கேட்கல, சகாதேவன் கேட்டான். கேட்டவனால அவனுக்கு என்ன பெருமை கிடைச்சது? எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் கட்டறிஞ்சான் இல்லையா? அப்ப இதை விட மிகப்பெரிய பெருமை வேற ஒண்ணு இருக்கா இல்லையா? ஏயாதி மன்னன் கேட்டான். என்ன கேட்டா? இளமை பருவத்தை கேட்டான். பிள்ளைகள் யாருமே கொடுக்கல. கடைசி பிள்ளையான பூரு என்று சொல்லக்கூடிய மட்டும் கொடுத்தான். அப்ப ஏயாதி மன்னன் யாருக்கு சாபம் கொடுத்தான்? இளமை பருவத்தை தராத பிள்ளைகளுக்கு தான் சாபம் கொடுத்தான். அந்த பூரு என்று சொல்லக்கூடியவன் தந்தை சொல்ல மதிச்சான். அதனால அவனுக்கு பெருமை கிடைச்சதா இல்லையா? இன்ன வரையும் வரலாறு அவனை பெருமையா பேசுதா இல்லையா? ஆக தந்தையுடைய சொல்ல கேட்டா என்னைக்குமே பெருமை தான். தந்தையுடைய சொல்ல கேட்காத நீங்கெல்லாம் ஒரு ஆள்னு எனக்கு அறிவுரை சொல்லக்கூடாது. வந்தமா கையை கட்டி வாயை பொத்தி, அம்மா வள்ளி இதுக்குதாம்மா வந்திருக்கிறேன், இதுதாம்மா காரணம் அப்படின்னு சத்தம் இல்லாம சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கணும். அந்த அப்படித்தான் பேசுவேன், நான் இப்படித்தான் தகத்துவேன், இந்த பேச்செல்லாம் என்கிட்ட வச்சுக்க கூடாது. ஒரு நிமிஷத்துல அசிங்கப்படுத்திட்டு போயிட்டே இருப்பேன். மரியாதையா பேசணும். மண்டபடி முடிஞ்சா முடிஞ்சு. ஏன்னா அன்னைக்கு புத்திய சொன்னேன், அது கேட்கல. இது மாதிரிதான் பாருமா, சொர்க்கத்துல இருந்தவங்க தான் சந்தோஷமா இருந்தாங்க. இந்த நரகத்துல இருக்கவங்க தான் நாம இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோமே, இதுக்கு என்ன காரணம்? நாம அந்த சொர்க்கத்தில் உள்ளது செல்வ மத்த இதுல அனுபவிக்க முடியாதா அப்படின்னு ஏக்கத்தில் இருந்தாங்க. அப்ப சிவபெருமான் நரகத்துக்கு வர்றாரு. அப்ப நரகத்தில் உள்ளவங்க பூரா சிவனை பார்த்து கேட்கிறாங்க, சிவனே நாங்க இவ்வளவு கஷ்டப்படுறோமே, எங்களுக்கு சொர்க்கத்துக்கு போறதுக்கு ஏதாவது நல்வழி இருக்கா, அதற்கு ஏதாவது ஒரு உபாயம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்பதான் சிவன் என்ன பண்ணாரு, ஒரு பெரிய அண்டாவை எடுத்துட்டு வந்து அதுல சக்கரை பொங்கல் கண்டு நெய் முந்திரி பருப்பு எல்லாம் அதுக்கெல்லாம் போட்டு அந்த நரகத்துல வச்சுட்டு, இத நீங்க கைய மடக்காம சாப்பிட்டு முடிக்கணும். எப்படி? கைய மடக்காம சாப்பிட்டு முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சொர்க்கத்துல இடம் உண்டு அப்படின்னு சிவன் சொல்லிட்டு போயிட்டார். பொங்கலை கொடுத்துட்டு எங்க போறாரு? சொர்க்கத்துக்கு போறாரு. அங்கே போய் இதே மாதிரி பொங்கல் சோறு கொடுத்துட்டு கைப்படாம, அதாவது கையை மடக்காம நீங்க சாப்பிட்டு முடிச்சிருங்க அப்படின்னு சொர்க்கத்தையும் சொல்லிட்டு போயிட்டார். நரகத்தில் உள்ளவங்க என்ன பண்ணாங்க, சிவபெருமான் சொல்லிட்டாரு இந்த பொங்கல் சோறை எப்படி சாப்பிடுறது, கையை மடக்காம, சோறு இல்லைன்னா கை மடங்கித்தான் ஆகும், இதை எப்படி சாப்பிடுறது அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் இதை எப்படா சாப்பிட முடியாம யோசனை பண்ணிக்கிட்டு உட்கார்ந்து இருக்காங்க. ஆனா சொர்க்கத்தில் உள்ளவங்க என்ன பண்ணிட்டாங்க, சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. சிவன் வந்தார், நரகத்துல போய் பாக்குறாரு. ஆஹா, ஏப்பா என்ன சாப்பிட்டீங்களா, நல்லா சாப்பிட்டீங்களா பொங்கச்சோறு அப்படின்னு கேட்டார். அவங்க சொன்னாங்க, நாங்க சாப்பிடல, நீங்க தான் கையை மடக்காம சாப்பிடணும்னு சொன்னீங்களே, நாங்க கையை மடக்காம எப்படி சாப்பிடுறது அப்படின்னு நரகத்துல உள்ளவங்க கூட சொன்னாங்க. சரி வாங்க, சரி வாங்க போவோம் அப்படின்னு சொல்லி சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போறாரு. அவங்க போறோம். அங்க போய் பார்த்தா எல்லாரும் அந்த பொங்கச்சோரை சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. அப்ப அவங்க பார்த்து எப்படி சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அப்பதான் அவங்க சொன்னாங்க, நான் அவளுக்கு ஊட்டினேன், அவ எனக்கு ஊட்டினா, அவர் அவருக்கு ஊட்டினாரு, அவர் அவருக்கு ஊட்டினாரு அப்படின்னு சொல்லி மாத்தி மாத்தி ஊட்டி விட்டோம் அப்படின்னா. அப்ப எடுத்து மாத்தி ஊட்டும் பொழுது கை மடங்காது. அப்பதான் சிவன் சொன்னார், இந்த நரகத்தில் உள்ளவங்க பார்த்து பார்த்தீங்களா, அப்ப சொர்க்கத்தில் உள்ளவங்க எப்படி அறிவாளிகளாக இருக்கின்றார்கள், அது மாதிரி நீங்களும் ஊட்டி இருந்தா இந்த சொர்க்கத்தில் இருக்கலாம் அப்படின்னு சிவனாகப்பட்டவர் அன்னைக்கு சொன்னார். அது மாதிரி இப்படி போகணும் அப்படிங்கிற வழிமுறையை தான் நான் அன்னைக்கு சொன்னேன். அதனால எனக்கு அந்த சாபம் கிடைச்சிச்சு. அதான் தந்தை சொல்ல மீறினாரு அப்படி ரொம்ப ரொம்ப விவரம் தெரிஞ்ச மாதிரி பேசுறேன். நிறைய குடம் ததுமமா, குறை குடம் ததுமமான்னு பார்த்தா குறை குடம் தான் கூத்தாடும். இன்னொரு குடம் இருக்கு, வெறும் குடம், பாக்குறதுக்கு நல்லா அழகா தோரணையா இருக்கும், எல்லாம் தெரிஞ்ச மாதிரி. ஆனா உள்ள ஒண்ணுமே இல்லைன்றது சம்பந்தப்பட்டவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா பேசக்கூடிய பேச்சு என்னைக்குமே வினயமான பேச்சாக இருக்கலாம், விவரமான பேச்சாக இருக்கலாம். ஆனா எந்த பேச்சாக இருக்கக்கூடாது, வெட்டி பேச்சாக இருக்கக்கூடாது. இதுதான் ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளர் மேடையில பேசிக்கிட்டு இருந்தார். நான் ஆரம்பத்திலே சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த மேடை கலைஞர்களுக்கெல்லாம் உண்டான ஒரு ஏக்கம் என்ன அப்படின்னா இந்த கைத்தட்டல்கள் தான். இவரும் 3 மணி நேரமா மூச்சு விடாம பேசுறாரு. பேசினா கூட்டத்துல எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க.
ஆனா யாருமே தலையாட்டவும் மாட்டாங்க, கைதட்டவும் மாட்டாங்க. இவருக்கு ஒரு மன வருத்தம், பேசிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா எண்ணம் போல அதுலதான் இருக்கு. எத்தனையோ கருத்துக்கள் சொல்றாரு, எத்தனையோ உயர்ந்த கருத்துக்கள் மகாபாரதத்துல இருந்து ராமாயணத்துல இருந்து அத்தனை கருத்துக்களையும் சொல்றாரு. ஆனா எதுக்குமே அவங்க யாருமே எந்த ஒரு இதுவும் சொல்ல மாட்டாங்க, கை கூட தட்ட மாட்டாங்க. உடனே இவர் அந்த எண்ணத்தோட இருந்தவர் என்ன செய்தாரு, 3 மணி நேரமா பேசி முடிச்சுட்டு கடைசியா ஒரு வார்த்தை சொன்னார், இத்துடன் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன், நன்றி வணக்கம் அப்படின்னு தான் சொன்னார். கடைசியில உள்ள ஒரு ஆளு பயங்கரமா கைதட்டினாப்புல. இவர் இந்த மேடை கலைஞருக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு. ஆஹா, 3 மணி நேரம் மூச்சு விடாம பேசணும், ஒருத்தர் கூட கைதட்டாம அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஆனா அதுல ஒருத்தர் மட்டும் கைதட்டினாரே அப்படின்னு அவருக்கு ஒரு சந்தோஷம். இருந்தாலும் அந்த கைதட்டினார் பாத்தீங்களா, அவரை கூப்பிட்டாரு, இங்க வாங்க ஐயா, நான் இவ்வளவு நேரம் பேசினேன், 3 மணி நேரமா நான் பேசியும் யாருமே எனக்கு கைதட்டல, ஆனா நீங்க ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் எனக்கு கைதட்டினீங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நான் எத்தனையோ கருத்துக்கள் சொன்னேன், இந்த கருத்துல உங்களுக்கு எந்த கருத்து மிகவும் பிடிச்சிருந்த நீங்க கைதட்டினீங்க நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு ஒரு ஆசையோடு கேட்டார். அப்பதான் இந்த கைதட்டின ஆள் சொன்னாரா, அதெல்லாம் எனக்கு தெரியாது சாமி, நீங்களும் 3 மணி நேரமா மூச்சு விடாம பேசுனீங்க, அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் புரியல. ஆனா கடைசியில ஒரு வார்த்தை சொன்னீங்க பாத்தீங்களா, இத்துடன் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன், நன்றி வணக்கம்னு. அப்பாடா முடிச்சுட்டு நினைச்சு கைதட்டினேன் அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா, பேசக்கூடிய பேச்சு இடம் பொருள் ஏவல் இருக்கிறாங்க, எந்த இடத்துல எப்படி பேசணும் அப்படின்ற வரைமுறை இருக்கு. விட்டு கொடுத்து வாழ்ந்தவர்கள் கெட்டு போவதில்லை, இது உண்மை, சத்தியமான உண்மை. ஆனா உழைப்பதனாலேயே உயர்வு கண்டவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. சும்மாவே உட்கார்ந்துருந்தா பெருமையான இடத்திற்கு போயிட முடியுமா? இப்ப நான் வீட்டிலேயே எங்க அப்பா பேச்சை கேட்காம உட்கார்ந்துருந்தேன் அப்படின்னா தேவலோகவாசியான உங்களை சந்திச்சிருக்கக்கூடிய ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்குமா? அவன் என்ன ஆகுது அப்படின்னா, இப்படித்தான் ஒருத்தர் இருந்தான். அவன் எப்பேற்பட்டவன் அப்படின்னா, உழைக்காமையே வாழ்க்கையில பெரிய முன்னேற்றம் வரணும் அப்படின்னு நினைச்சவன். அதுக்கு என்ன செய்யறான், நிறைய பேர் இப்படிதான் ஜோதிட சாஸ்திரங்களை எல்லாம் நம்புவாங்க. சில பேருக்கு நம்பிக்கை இருக்கும், சில பேருக்கு நம்பிக்கை இருக்காது. அப்ப அவன் என்ன செய்யறான், ஒரு ஜோதிட சாஸ்திரம் பாக்குறவர்கிட்ட போய் சொல்றான், ஏன் அந்த மாதிரி உழைக்காமையே முன்னேறதுக்கு ஏதாவது வழி இருக்கா, நான் பெரிய செல்வந்தராக பெரிய பணக்காரன் ஆகணும், அதுக்கு நீங்க என்ன வேணா சொல்லுங்க நான் கேட்கிறேன்ட்டான். அப்ப இந்த சாஸ்திரம் படிச்சவர் சொல்றாரு, பா பெரிய பணக்காரன் ஆகணும்னா வேற ஒண்ணும் கிடையாது, உழைப்பே உயர்வு, நீ நல்லா உழைச்சு சம்பாதி, அதுலயே நீ பெரிய பணக்காரன் ஆகிருவேன்னு அந்த சாஸ்திரம் படிச்சவர் சொல்றாரு. ஆனா இவன் கேட்க மாட்டான், உழைக்கணுமா, அது முடியாம தானே ஓன்ட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறேன், வேற ஏதாவது உபாயம் சொல்லியான்னு கேட்ட உடனே அப்பதான் அந்த சாஸ்திரம் படிச்சவர் பாக்குறாரு, ஆஹா இவன் அப்பேற்பட்ட ஆளா அப்படின்னு நினைச்சிட்டு அப்பதான் சொன்னாங்க, கதியற்றவனுக்கு இறைவனே துணை அப்படின்னு இருக்கிறாங்க. பேசாம நீ சாமியை தானே கும்பிடு, சிவாய நம என்று சிந்திப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை என்னன்னு இருக்கிறாங்க. ஆக அப்பேற்பட்ட சிவபெருமானுடைய ஆலயத்திற்கு சென்று தினமும் நீ அவரை வணங்குப்பா, பூஜை செய்து அப்படின்னு சொன்ன உடனே இவன் உழைக்கவே சோம்பேறித்தனம் பண்றவன் கோயில்ல போய் சாமியை கும்பிடுவானா? ஐய, கோயிலுக்கு அம்பது தூரம் போகணும், அப்படியெல்லாம் நான் போக மாட்டேன், வேற ஏதாவது உபாயம் சொல்லு. அப்பதான் அந்த சாஸ்திரம் படிச்சவர் பாக்குறாரு, என்னடா கோயிலுக்கு போறது கூட கூட சோம்பேறித்தனம் பண்ணுவாங்க, மன நிம்மதி கிடைக்கிற ஒரே இடம் ஆலயம் தான், அங்கேயே போக மாட்டேன்றானே, இவனுக்கு என்னத்த சொல்றது அப்படின்னு. அப்ப மறுபடியும் என்ன சொல்றாரு, சரிப்பா கோயிலுக்கு போய் தான் இறைவனை கும்பிடணும் கிடையாது, எங்கும் இருப்பவன் இறைவன், நீ பேசாம வீட்டிலேயே தினமும் அந்த சிவபெருமானை கும்பிட்டு அப்படின்றாரு. இவன் பாக்குற தினமும் கும்பிடணும், வீட்டுல கும்பிடணும்னா தினமும் குளிக்கணும், இவன் குளிக்கிறதுக்கே சோம்பேறித்தனம் பண்றவன். தினமும் வீட்டுல எல்லாம் குளிச்சுட்டுலாம் சாமி கும்பிட முடியாது, வேற ஏதாவது சொல்லு, சுலபமா சொல்லி ஏன்றான். இதுக்கு மேல சுலபமா என்னத்தவன்டா சொல்றது அப்படின்ட்டு மனசு வெறுத்து போய் சொல்றாரு, பேசாம நான் சொல்றதை கேளு, பசுபதி பாசம் என்று சொல்லக்கூடிய இந்த முப்பட்டையாகப்பட்டது, நீ சாமியோ கும்பிட வேணாம், பேசாம திருநீரை எடுத்து, திருநீர் இட்டார் கெட்டார்ன்னு இருக்கிறாங்க, இந்த திருநீரை எடுத்து முப்பட்டையை போட்டுக்கடா, அது மூலமாவது உனக்கு நல்ல புத்தி கிடைக்கும்ன்றாரு. ஐயே, திருநீரை இப்படி கையை வச்சு எடுத்து போட்டு அதெல்லாம் என்ன முடியாது, வேற ஏதாவது சுலபமா சொல்லு. ஏண்டா பட்டை போடுறது கூடவா முடியல, சரி நீ பட்டை போட வேணாம், யாராவது ஒருத்தர் பட்டை போட்டு வந்து நிப்பாங்க, அப்படி பட்டை போட்டவங்க மூஞ்சிலையாவது முழி, அப்பயாவது உனக்கு நல்ல புத்தி வருதான்னு பாப்போம். ஆரமா சொல்ற, அவனை பார்த்து சொல்றாரு, அவர் கோவம் வந்துருச்சு, கதை சொல்றீங்க, கோபத்துல கத்துறாரு, நீ பட்டை போட வேணாம், யாராவது பட்டை போட்டு வந்து முன்னாடி நிப்பாங்க, ஆக பட்டை போட்டவருடைய முகத்திலையாவது முழிடா, அப்பயாவது உனக்கு நல்ல புத்தி கிடைக்கும் சொன்ன உடனே இவனும் பாக்கலாம், சரி நம்மளும் கொஞ்சம் அதிகமா தான் போறோம் போல, சரி பட்டை போய் யாரோ ஒருத்தன் பட்டை போட்டு வருவான், அதை பார்க்கணும் அவ்வளவுதானே அப்படின்னு ஒத்துக்கிட்டான். இவன் ஏன் ஒத்துக்கிட்டானா, இவன் வீட்டுக்கு எதிர் வீட்டுல இருக்கிறவன் அனுதினமும் சிவபெருமனை வணங்கி விட்டு பட்டை போட்டுக்கு இருக்கிறவன், நன்றாக உழைக்கக்கூடியவன். அப்ப இதை நினைச்சு இவன் சரின்னு சொல்லிட்டான். அன்னையில இருந்து என்ன செய்யறது, காலையில எழுந்திருக்கிறது, எதிர்த்த வீட்டுல அவன் வேலை கிளம்பும் இல்லையா, விவசாயம் பார்க்கறதுக்காக போவான்,
அவன் முகத்தை பார்க்கறது, வீட்டுக்குள்ள வந்து படுத்துக்கிறது, மறுபடியும் எந்திரிக்கிறது, காலையில அவன் முகத்தை பார்க்க வேண்டியது, வந்து படுத்துக்கிறது. இப்படியே அனுதினம் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப அதே மாதிரி ஒரு சமயத்துல வந்து அவன் இருக்கானான்னு பார்க்கும் பொழுது அந்த பட்டை போட்டவன் என்ன செஞ்சான், நிலத்தை உழுகிறதுக்காக வேகமாவே அன்னைக்கு போயிட்டான். விடியற் காலையிலேயே இவனுக்கு ஒரே பதட்டமா போச்சு. ஐயோ, தினமும் பார்க்கணும், இவன் நிலத்தை உழுகிறதுக்கு இவ்வளவு வேகமாவா போய் தொலைவான், இவன் முகத்துல முழிச்சாதானே நம்மளுக்கு நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னு நினைச்சவன் நேர நிலத்துக்கே போயிருவோம் அப்படின்னு அவன் விவசாயம் செய்யக்கூடிய அந்த நிலமாகப்பட்டதுக்கு அருகில வந்துட்டான். இப்ப இதற்கு இடைப்பட்ட தருவாயில இந்த பட்டை போட்டவன் பாத்தீங்களா, போன பாத்தீங்களா விவசாயம் பண்றதுக்கு, அவன் ஏறுமுனையை கொண்டு விழுகும் பொழுது நிலத்துல ஏதோ தட்டுப்படுது, என்னடா சத்தம் கேட்குது அப்படின்னு நிலத்தை தோண்டி பார்க்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு புதையலாகப்பட்டது கிடைக்குது. இந்த பட்டை போட்டவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அப்பதான் சொல்றான், சிவபெருமானே, தினமும் உன்னை நினைச்சு நான் பூஜை பண்ணேன், நான் என்னுடைய ஏழ்மையை தெரிஞ்சுக்கிட்டு நீ எனக்கு கொடுத்த பரிசா இது அப்படின்னு சந்தோஷமா இருக்கிறான். அந்த புதையலை எடுத்து கையில் எடுத்து இறைவனை வணங்கி நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த பட்டை போட்டவனை பார்க்க போனான் பாத்தீங்களா ஒருத்தன், அவன் நேரம் போனவன் இந்த பட்டை போட்டவனை பார்த்துட்டான். பட்டை போட்டவனை பார்த்தான், நான் மூதேவி கையில இருக்கிற புதையலை பார்க்கல. இவன் என்ன செஞ்சான், பட்டை போட்டவனை பார்த்துட்டோன்ற சந்தோஷத்துல ஆஹா பார்த்துட்டேன் பார்த்துட்டேன்னு கத்த, பார்த்துட்டேன்னு கத்த. அதுக்கு அந்த பட்டை போட்டவன் என்ன நினைச்சா தெரியுமா, போச்சு கையில் இருக்கிற புதையலைத்தான் பார்த்துட்டேன் போல. ஏன்னா நிலத்திலிருந்து கிடைப்பது அனைத்துமே அரசாங்கத்துக்கு தான் செஞ்சோம், இவனும் பார்த்துட்டானே அப்படின்னு அவன் என்ன செய்தான், அப்பா இங்க வா, நீ பார்த்தது பார்த்துட்ட, இந்த புதையலை ஆளுக்கு சரிபாதியா பிரிச்சுக்கிடுவோம் அப்படின்னு ஒண்ணுமே செய்யாத அந்த சோம்பேறி பயலுக்கு பாதி புதையலை கொடுத்து அனுப்பினான். அப்பத்தான் இவன் நினைச்சானா, பட்டை போட்டவனை பார்த்ததுக்கே பாதி புதையல் கிடைச்சிருக்குது, தினமும் அனுதினமும் இந்த சிவபெருமானாகப்பட்டவரை வணங்கணும், முப்பட்டை அணிந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில எவ்வளவு ஒரு சிறப்புகளை அடையணும் அப்படின்னு நினைச்சான். எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா, யாருக்குமே இந்த இறைவனுடைய பக்தியாகப்பட்டது இருக்கணும், அது உண்மையான பக்தியாக இருக்கணும் இல்லையா. இறைவனை நம்பினவர் யாருமே கைவிடப்படார் அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணம். உழைப்பில்லாம உயர்வு காணணும் அப்படின்னு நினைச்சா அது யாராலையுமே முடியாது. அதுக்காக சொல்ல வந்தேன் சுவாமி, நீங்க பேசுங்க. உழைப்பில்லாம உயரணும் அப்படி யாராலும் முடியாது. அது ஒரு நல்ல கருத்து சொல்லுங்க, பாராட்டக்கூடிய விஷயம். இதெல்லாம் பாருங்க, ஒரு விவசாயி அதிகாலையில எந்திரிச்சான், கலப்பை மாற எடுத்துக்கிட்டு பிடிச்சுக்கிட்டு காட்டுக்கு உழவு போயிட்டான். அதிகாலையில 4 மணிக்கு எந்திரிச்சான், காட்டுக்கு மாட்டை பிடிச்சுக்கிட்டு போயிட்டான். வீட்டுல இருந்தவன் மனைவி பிள்ளைகளோட இருக்கான். இவன் என்ன பண்றா, மட்டமலாக படுத்திருக்கா. இந்த பரணி அப்படின்னு சொல்லுவாங்க, வீட்டுல அமைச்சிருப்பாங்க. இந்த பரணியை பார்த்துட்டு இவன் என்ன நினைக்கிறா, ஆகா நம்ம புருஷன் நம்மளை இந்நேரத்துல விட்டுப்புட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டானே, யார கூட்டிட்டு போறாரோ என்னமோ தெரியல அப்படின்னு நினைச்சு இந்த பரணி கீழே விழுந்தா நம்மளும் நம்ம பிள்ளையோட செத்து போயிருவோமே அப்படின்னு நினைச்சு என்ன பண்ணிருக்கா, ஓன்னு ஒப்பாரி வச்சு அழுதுகிட்டு இருந்திருக்கா. என்னடா அதிகாலை நேரத்துல இப்படி ஒப்பாரி வச்சு அழுதுகிட்டு இருக்காளே, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி அக்கம் பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் ஊர்க்காரங்களாம் வந்து பாக்குறாங்க. பார்த்துட்டு அடி ஏண்டி அழுகிற, ஏதாவது காரணத்தை சொல்லு அப்படின்னு ஊர்ல உள்ளவங்க கேட்கிறாங்க. பாரு, நாங்க கேட்டுக்கிட்டே இருக்கேன், அவன் இதுக்கு நடந்துகிட்டே அழுதுகிட்டு இருக்காளே, என்ன காரணம், ஏன் அழுகிற அப்படின்னு கேட்டாங்க. இவன் எதுவுமே சொல்லல. சரி, காட்டுக்கு உழுத போன புருஷன் உழுத முடிச்சு சாயந்தரமால வர்றேன், வந்தோட சாயந்தரம் வரைக்கும் அழுதுகிட்டு தான் இருக்கிறேன். அப்ப ஊருக்காரங்க சொன்னாங்க, ஏப்பா என்னன்னு தெரியல, உன் பொண்டாட்டி அழுதுகிட்டே இருக்கா, கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னு சொன்னாங்க. அப்பதான் அவன் வந்து கேட்டேன், அது ஏண்டி அழுகிற, உன்னைய தாண்டி கேட்கிறேன், எதுக்கு அழுகிறேன்னு கேட்டேன். அப்பதான் அவன் சொன்ன, நீ வாட்டுக்கு போயிட்ட, இந்த பரணி கீழே விழுந்து நாங்க செத்து போயிட, இன்னொரு பொண்டாட்டியை கடிக்கிட்டு சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு இவ கேட்கிறேன். அது பெண்களுக்கே உரிய குணம், சந்தேக குணம். அப்படி கேட்ட உடனே அவன் சொன்ன, நீ கவலைப்படாத, இங்க வா, பேசாம கீழே இந்த சாக்க பிடிச்சுக்கிட்டு நில்லு அவன் சொல்லி கீழே ஒரு சாக்க விரிச்சு பிடிச்சுக்க சொன்னான். மேல ஏறினேன். மேல ஏறி என்ன பண்ண, அந்த முடிச்சு அவுத்தான். முடிச்சு அவுத்து விட்டு அங்க இருந்த நெல்ல பூரா கீழே கொட்டி விட்டான். அப்ப அந்த பரணினுடைய எடை குறைஞ்சிருச்சு. குறைஞ்சு இனியாவது நீ சந்தோஷமா இரு, இனிமே அழுகாத அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு என்ன பண்ண, நம்ம கொண்டாடி தான் இப்படி இருக்காளா, கிடைச்சிருக்கியா இல்ல வேற யாரும் இப்படி இருக்காங்களா ஒன்னும் தெரியாது, அப்புறானியா நம்ம போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி வேற ஊருக்கு போறேன். யார் வேற மாதிரி பெண்கள் இப்படி இருக்காங்களா அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னு அங்க போய் பார்க்கும்போது ஒருத்தி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, பெரிய கூடை ஒண்ண வச்சுக்கிட்டு
இங்கிட்டு போக அங்கிட்டு போக இந்த கூடை அப்படியே தாங்கி பிடிச்சிக்கிட்டே தெரிஞ்சிருக்கான். இவன் பார்த்தான், என்னடா இது, இவ கூடையை வச்சுக்கிட்டு இங்கிட்டும் அங்கிட்டுமா ஓடிக்கிட்டே இருக்கிறாளே, என்ன காரணம்? சரி போவோம், இன்னைக்கு நமக்கு கிடைச்ச கிறுக்கு சிரிக்கி இவதான். வார்த்தை பதனம் சொல்லுக்கு நிறைய வலிமை இருக்கு. நெல்ல கொட்டுனா அள்ளிடலாம், சொல்ல கொட்டுனா அள்ள முடியாது. நான் உங்களை தகாத வார்த்தைகள் எதுவும் பேச கிடையாது. நானும் உன்னை சொல்லலையா? இந்த சிறுக்கி இதெல்லாம் நாரதர் பேசுற வார்த்தையா? நல்லா உன்னே சொல்லலாமா? நானு கதையை சொன்னேன். என்ன சொன்னேன்? யாரா பட்டவங்க வந்திருப்பாங்க, அவனையா பாரு, அவனுக்கு நல்ல புத்தி கிடைக்கும். இந்த நானும் ஒண்ணு தவறான கதையை சொல்லல, இந்த வார்த்தையை தான் சொன்னேன். ஏண்டா முட்டா பையலே, மூஞ்சிக்கும் முகரை மாதிரி இழுச்சா பையலே, பட்ட போட்டவனை பாடுற, அப்பதான் அவனுக்கு புத்தி வரும்னு சொன்னேன். இல்ல இல்ல நான் எதுவும் சொல்லல, இப்ப சொல்லிட்டேன் கிடையாது. நீங்க சொன்ன நான் சொல்லிடுவீங்க. சிரிக்கின்ற ஓ மண்டபடி முடிஞ்சுல ஆய உடச்சி அப்படிவேன். அதே பாசமா என்ன ஆளு எழுப்பாரு சொல்லுக்கு ஒழுங்க வார்த்தை மாறுச்சு, ஒரு வார்த்தை மாறுச்சு. அன்னைக்கு மதுரையே அழிஞ்சது, அதை பாக்கலாமா? இலங்கையே அழிஞ்சாலும் பரவாயில்ல, இலங்கையே அழிஞ்சு வச்ச ஏற்கனவே. அப்புறம் நீ எதை சொல்றேன்? ஒழுங்கா அழிஞ்சு வச்சல கதை சொன்னா கதையை மட்டும் கதையை தாமா சொல்றேன். நீ நிக்கிற அதெல்லாம் பேசக்கூடியவங்க வரும்போது பேசுங்க. நான் தரமா பேசுறவ, என்கிட்ட தரமா பேசுற அம்மா தான் பேசுறேன், பேசுங்க. அதனால நானும் அப்படி பேசுறேன். பேசுங்க. ஏன் உனக்கு கோவம் வருது? பேசிய கோவம் வருது, ஆளப்படுறான். ஆமா, இவங்க பேசும்போது மட்டும் இடிக்குது, நாங்க பேசும்போது இடிக்கும் இருக்கு. உடனே நான் பேசாம இருந்தேன்ல, என்ன இந்த பக்கம் திரும்பி இப்ப சொன்ன, அப்ப மட்டும் நான் பேசாம இருந்தேன். இப்ப மட்டும் உனக்கு சங்கடமா இருக்காங்க? வள்ளின்னு வந்துட்டு பாவம் பேசுங்க. அப்ப அவன் என்ன பண்ணா, இவன் இந்த பக்கம் இந்த பக்கம் கூடையை தூக்கி எடுத்துறாளே, என்ன காரணத்துக்காக தூக்கி எடுத்துறா அப்படின்னு சொல்லி, சரி அவகிட்டே போய் கேட்போம் அப்படின்னு சொல்லி, ஏமா இந்த பக்கமா அந்த பக்கமா அந்த கூடையை தூக்கிட்டே தெரியும், என்ன காரணம் அப்படின்னு சொல்லி போய் கேட்டேன். அவன் சொன்னா, நான் வீடு கட்டி 10 வருஷம் ஆச்சு, இந்த சூரியனை பிடிச்சி வீட்டுக்குள்ள விடணும்னு சொல்லி இந்த கூடையில எப்படியாவது பிடிச்சி வீட்டுக்குள்ள விட்டுருவோம், வெளிச்சம் இல்ல அப்படிங்கிற சூரியனை பிடிக்கிறக்கா அங்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா. அப்பதான் நினைச்சேன், சரியான கிறுக்கி இவதான், இன்னைக்கு மாட்டினவ இவதான், இவளை நம்ம மரியாதை இல்ல உங்களுக்கு. இந்த பக்கம் வழக்கமா பேசுங்க. என்ன பேசுறீங்க நீங்க? வழக்கமா அது அப்புறம் என்ன? கோவம் வருது இருக்கீங்க. நான் ஏதாவது பேசுறேனா? சம்பந்தம்லாம் பேசக்கூடாது. நான் அப்படிதான் பேசுறேன். நான் அப்படி கையை கடிக்கிட்டு பள்ளிக்கூடத்துல பிள்ளைய பாடம் படிக்கிற மாதிரி ஒண்ணு ஈரோடு பேச முடியாது. போய் சொன்னா அப்படித்தான் இருமல் வரும். பேசுங்க. சரி, அது அப்படிதான். எனக்கு இயற்கை மாற்ற மாறிக்கிட்டு இருக்குல்ல, அக்கினி நட்சத்திரம் மழை பெய்யுது, என்ன பண்றது? என்னன்னா அந்த ஆத்தாவுடைய கரணை அப்படி, என்ன பண்றது? அதனால ஒண்ணுமில்ல, அதெல்லாம் அவன் ஏத்துக்குருவா. அப்படி இன்னைக்கு கிடைச்ச கிறுக்கி இவன் அப்படி நினைச்சு, இந்த பக்கம் போமா ஈஸியா இருக்கு. நீங்க வேற சிரிச்சு வம்பெடுத்து விட்டாங்க, அந்த பிள்ளை ஏற்கனவே கோபமா இருக்கு. சரிங்க, அதை நினைச்சு கேட்கிறேன். பொம்பளை பிள்ளை பேசணும்னு சந்தோஷம். நீ கவலைப்படாத, இங்க வரு. ஏன் கவலைப்படுற? இதுக்கு போய் வருத்தப்படலாமா? யாமிருக்க பயமே, நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும், நீ கவலைப்படாத. உனக்கு சூரியனை தானே பிடிச்சு தரணும், நான் பிடிச்சு தரேவா அப்படின்னு சொல்லி என்ன பண்ண, நான் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன், அங்க ஒரு கடப்பாறை வச்சிருக்கேன், அதை எடுத்துட்டு வரேன், நீ விளைவிக்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனேன். ஒரு கடப்பாறை எடுத்துட்டு வந்தேன். அந்த கிழக்கு பகுதியை காட்டு அப்படின்னு சொன்னேன். கிழக்கு பகுதியை காட்டு. இது வேற ஆள்னா வேற மாதிரி பேசுவேன். ஏன்னா நீ எனக்கு பெத்த பிள்ளை மாதிரி ஆகிவிட்ட, அதனாலதான் நான் கொஞ்சம் மாத்தி பேசுறேன். வந்தேன். வந்தோடனே செவத்துல என்ன பண்ண, ஒரு சன்னல் அளவுக்கு ஓட்டையை போட்டேன். அப்ப என்ன பண்ண, அது செவரு இடிகிற மாதிரி தெரியும், பெரிய ரொம்ப தரமானதா இருக்கு. அப்புறம் என்ன, சரி கொஞ்சம் போரு, ஒரு சேனல் வீட்டுல ஒரு ஜாமா வச்சிருக்க, அதை போய் எடுத்துட்டு வரேன் சொல்லி திரும்ப போய் என்ன பண்ண, ஒரு சின்ன உளி எடுத்துட்டு வந்தேன். சரியா அந்த செவத்தை உடைச்சு ஜன்னல் வச்சு கொடுத்துட்டு வந்தேன். அப்ப சூரியனை வேண்டாம்ன்றா, நம்ம தான் கெட்டிக்காரி அப்படின்னு நினைச்சு சூரியனை போய் பிடிச்சு கூடையில பிடிச்சு உள்ள விடுறோம்னு நினைக்கிறாங்களாம். அது மாதிரி அந்த பகுதியில நம்ம அந்த கதை போயிடக்கூடாதுங்கிற காரணத்துக்காக நான் இவ்வளவு நேரம் உனக்கு மதிப்பு கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கேன். தங்கத்தை உரசி பார்க்கணும், தமிழை பேசி பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா தரத்தையும் பேசிதான் பார்க்கணும். நீங்க பேசுறதுலயே தெரிஞ்சு வச்சு உங்க தரம் என்னன்னு. ஒரு வார்த்தை கூட நான் தவறாக பேசல. ஆனா போட்டிருக்கிறது நாரதர வேஷம், பிரம்மச்சாரி வேஷம், பொம்பளைய பார்த்து சிரிக்கின்றது கிறுக்கின்றது. பரவாயில்ல, பேசிட்டு போங்க. நீங்க இப்ப இருமா, கிறுக்கின்னு என்ன தவற கண்டுபிடிச்ச? நீங்க பேசிட்டு போங்க. இருமா, கிரீனா என்ன? நீ பாடியா, கிரீனா என்னமா? பேச குறைக்க. கிரீனா என்ன? உங்களுக்கு நான் மரியாதை கொடுத்து பேசிக்கிட்டு இருந்தேன்.
ஆனா நீங்க உங்க தரம் இவ்வளவுதான் அப்படின்றத நீங்க நிரூபிச்சிட்டீங்க. முடிச்சு பார்த்து பேசு. அதுக்காக நான் உங்களை பதிலுக்கு அவையவன் பேசணும்னா உங்களுக்கு மரியாதை. அதுவும் பேசிட்டு அப்புறம் என்ன? காலையில இந்த டீ கடையில என்ன தெரியுமா பேசுவாங்க? என்னதான் நாரதர் அப்படி பேசினாலும் போட்டுக்கிற வேஷத்துக்கு மரியாதை கொடுத்து அந்த பிள்ளை பேசணும் இல்லையா? அந்த பிள்ளையும் போடா வாடான்னு பேசி பிடிச்சு அப்படின்ற ஒரு வார்த்தை வந்துடக்கூடாது நடிப்பு அப்படின்ற காரணத்துக்காக நான் பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கிறேன். சரி, இப்ப தகுதியா நீங்க பேசுறீங்க அப்படின்னா தகுதியா நானும் பேசலாம். தராதரமே தெரியாத உங்கள்கிட்ட என்னத்த பேசுறது அது மாதிரி சொல்லுங்க பாப்போம். ஏன் தகுதி இல்லை அப்படின்னா உங்களுக்கு என்ன தகுதியுமே கிடையாது. உங்களுக்கு என்ன தெரியுமா தகுதி இருக்கு? உங்களுக்கான பெருமைக்குரிய ஒரு பேர் என்ன அப்படின்னா இப்ப நான் சொல்றேன், பேர் ஒண்ணும் கிடையாது. நல்ல கலையரங்கம், அருமையான நாடகம் நடந்துகிட்டு இருக்கு நம்ம மாந்தாக்குடியில. காலையில நாடகம் முடிஞ்ச உடனே இந்த இடத்துல யார் யார் இருப்பா அப்படின்னா ஒரு 10 பெரிய மனுஷங்க உட்கார்ந்து இருப்பாங்க. 10 பெரிய மனுஷங்களுக்குள்ளேயும் ஒவ்வொன்னா பேசிக்கிறாங்க. அப்ப அதுல ஒருத்தர் சொல்லுவாரு, எத்தனையோ ஊர்ல நாடகம் நடந்திருக்கு, ஆனா நம்ம ஊர்ல மாதிரி நாடகம் வள்ளி திருமணம் அடேங்கப்பா பிரிச்சு விட்டாயப்பா. அந்த ராதா செல்வி ஐயப்பனும் சேர்ந்து அருமையான கலைஞர்களை கூட்டிக்கிறது நல்லபடியா நடத்தி கொடுத்துட்டாங்கன்னு அதுல ஒரு பெரியவர் சொல்லுவார். அப்ப அதுல இன்னொரு பெரியவர் சொல்லுவாரு, யாரோ அந்த சின்ன பிள்ளை வள்ளி பிள்ளையாம்லப்பா மனோரஞ்சனின்னு, அடடா எவ்வளவு மரியாதையா பேசுச்சு நாரதரை, பாக்குறதுக்கு அழகாவும் இருந்துச்சு, ரொம்ப அருமையா பேசுச்சு. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அப்படியே ஒருத்தர் சொல்லுவாரு. அதுல இன்னொருத்தர் சொல்லுவாரு, யாரையும் அவன் சந்தனகுமார் நாரதர் மூஞ்சியும் முகரையும் பாரு, இவெல்லாம் ஒரு ஆளு பேசுற பேச்ச பாரு, வள்ளிய போய் கிரிக்கின்றேன் சிரிக்கின்றேன் அப்படின்னு நான் சொல்லல. அதுல ஒரு பெரியவர் சொல்லுவாரு. நீ சொல்ற இல்ல, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அவர் சொல்லாம தான் நீ சொல்லுவாங்கன்னு சொல்ற. நீங்க எனக்கு தகப்பன் மாதிரி. சரி சொல்லுங்க. ஒரு காலமும் நான் ஜாட பேசி கூட உங்களை நான் மரியாதை எல்லாம் பேச மாட்டேன். கதை இருக்கு, 1000 கதை இருக்கு. டேய் வாடா கர்ணனை கேட்டேன், துரியோதனை இங்க வாடா, நானும் பேசுவேன். அது தேவையில்லை, ஏன்னா நீங்க பெரியவர். என்ன நீங்க பேசிட்டே அப்புறம் என்னமா, எனக்கு தேவையில்லை. நீங்க எனக்கு தகப்பன் மாதிரி. ஆனா எனக்கெல்லாம் அப்படி ஒரு தகப்பன் இருந்தா அம்மி கள்ளத்துக்கு போட்டா அன்னைக்கே கொண்டிருப்பேன். ஆனா எனக்கு ஒரு குடும்பத்துல இருந்துச்சுன்னு வச்சுக்க, கீழ இருந்து மேல வரைக்கும் மாட்டுவேன், முடிச்சிடுறேன். என்ன அப்படின்னா காலையில அப்படி பேசுவாங்க. அப்ப நல்லா பேசி சிரிச்சு பேசிக்கிருப்பாங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது அதுல ஒருத்தன் அங்க இருந்து வருவான். அவன் வர்றவன் ஒரு ஆளா வரமாட்டான், 2 ஆளா வருவான். எப்படின்ற உங்களுக்கு தெரியும். அந்த என்ன செய்வேன், அந்த 10 பேர் பேசுறாங்க இல்லையா, அப்ப சொல்லுவான், நேத்து நடந்த திருவிழால எனக்கு அந்த மரியாதை செய்யல, அதை செய்யல, இதை செய்யல, அந்த நாரதரை போட்டிருந்தா அப்படி பண்ணிருப்பாரு, இந்த வள்ளியை போட்டிருந்தா அப்படி பண்ணிருக்கோம் அப்படின்னு சம்பந்தமே இல்லாம எதையாவது சொல்லி இந்த 10 பேருக்குள்ளேயும் சண்டையை இழுத்து விட்டுருவோம். 10 பேர் நல்லா சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தவங்க கொஞ்ச நேரத்துல பேச்சுவார்த்தை முத்தி கடைசி என்ன அடிச்சு மல்லு பஞ்சு உருள ஆரம்பிச்சிருவாங்க. அதுல ஒரு பெரியவர் சொல்லுவாரு, அட பாவியெல்லாம் இவ்வளவு நேரம் இந்த இடம் நல்லா தான் இருந்துச்சு, இவ்வளவு நேரம் இந்த இடம் நல்லா இருந்துச்சு, இந்த வந்தேன் நாரதர் மாதிரி மூஞ்சிக்கும் முகரையும் கலகத்தை இழுத்துட்டு போயிட்டேன் முட்டா பையன். இந்த பேர் தான் உங்களுக்கு, வேற எந்த ஒரு பெருமையான பேரும் கிடையாது. எங்க சண்டை நடக்குதோ, எவன் போட்டு கொடுக்கறானோ, எவன் கலகத்தை இழுத்து விடுறானோ அவனுக்கு பூராமே நான் வந்துட்டேன் நாரதர் வேலை பார்க்க. இந்த பேர் தான் உங்களுக்கு. நான் கேட்கிறேன், இந்த பூலோகத்துல எத்தனையோ தெய்வங்கள் இருக்கிறாங்க, மக்களுக்கு அக்னி காளியம்மன் ஆகப்பட்டவங்க இருக்கிறாங்க, முருகனுடைய பேர். இந்த பூலோகத்துல பிறந்த எல்லா குழந்தைகளுக்கும் எல்லா தெய்வங்களுடைய பெயரையும் வைப்பாங்க. மாரியம்மனா இருந்தாலும் சரி, காளியம்மனா இருந்தாலும் சரி, முருகப்பெருமானுடைய பெயர் 1000 பேர் இருக்கு, அத்தனை பேரையும் வைப்பாங்க. அஞ்சனாருடைய பேர் வைப்பாங்க, கருப்பசாமியுடைய பேர் வைப்பாங்க, எல்லா தெய்வங்களுடைய பெயரையும் வைப்பாங்க. இது நாள் வரைக்கும் எந்த ஊர்லயாவது பிறந்த குழந்தைக்கு எங்கேயாவது நாரதர்னு பேர் வச்சிருக்காங்களா? ஒரு குழந்தைக்கு பேர் வைக்க கூட தகுதி இல்லாத ஆள் நீங்க. உங்களுக்கு எல்லாம் எம்படு வாய்ஸ் விடாது, வெக்கமா இல்ல? சொல்லுங்கண்ணே, உங்க பிள்ளைக்கு நீங்க நாரதம் வைப்பீங்களா? விளங்காது, வச்சுக்கணும் விளங்காது அந்த இடம். என்ன தள்ளுங்க நாடம் பாக்குறீங்களா இல்லையா? கம்முன்னு உட்காந்துக்கிட்டு இருக்கீங்களே, நாரதர்னு பேர் வைக்கலாமா பிறந்த குழந்தைக்கு? ஏன் வைக்க மாட்டாங்க? அதுக்கு கூட தகுதி இல்லாத ஆள் நீங்க. சிரிச்சுக்கிறாரு வெக்கம்லாம். இப்ப இம்பிட்டு பேச்சு பேசுறீங்களே, நான் உங்களை பார்த்த ஒரு விஷயம் கேட்கிறேன். ஏன்னா கதை 1000 கதை பேசலாம், புராணம் தெரிஞ்சிருக்கணும். இந்த மேடைக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னா சகலமும் தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு தெரியாத விஷயங்களே கிடையாது அப்படின்றத நீங்க தான் சொல்லியிருக்கிறீங்க. 14 லோகத்துக்கு செல்லக்கூடியவர் நீங்க. அப்பேற்பட்ட முறையில உங்கள்ட்ட ஒரு சில விஷயங்கள் கேட்கலான் இருக்கேன். கேட்கலாமா சுவாமி? கேட்கலாமா? பிரச்சனை இல்லையே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, இப்ப வேற ஒண்ணும் கிடையாது. யதார்த்தமாக ஒரு விஷயம் சொல்லுவோம். பழமொழிக்கு 1008 காரணம் இருக்கு. ஒரு பழமொழி சொன்னோம்னா
சட்டியில இருந்தா தானே அகப்பையில வரும் அப்படிமாங்க. அதுல உண்மையான பழமொழி என்ன? சஷ்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும் அப்படின்னா, சஷ்டி விரதம் இருந்தோம்னா அகப்பை என்று சொல்லக்கூடிய கருப்பையில் குழந்தை உண்டாகும். இதைத்தான் இந்த பழமொழியை தான் அப்படி சொல்லுவோம். 6லும் சாவு 100லும் சாவு அப்படிமாங்க. அதுக்கு மகாபாரதத்துல விளக்கம் இருக்கு. அதே மாதிரி நிறைய விஷயம் சொல்லலாம். தலைக்கு வந்தது தலைப்பா கூட போயிருச்சு அப்படின்னா அதுக்கும் மகாபாரதத்துல விளக்கம் இருக்கு. இப்படி ஒவ்வொரு பழமொழிக்கும் விளக்கம் இருக்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லுவாங்க. கெட்டது நினைக்க கூடாது. ஏன்னா செய்வினை செய்தாரிக்கை அப்படிமாங்க இல்லையா? செய்வினை செய்தாரிக்கை. வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணையத்தான் அறுப்பான். ஆக செய்வினை செய்தாரிக்கை அப்படின்னா அந்த ஒரு விஷயத்திற்கு என்ன விளக்கம்? இதுக்கு மகாபாரதத்துல விளக்கம் இருக்கு. தெரிஞ்சா சொல்லுங்க, தெரியலைன்னா சின்ன பிள்ளையா இருந்தாலும் பரவாயில்ல, என்கிட்ட இவ்வளவு நேரம் வாய்கிலேயே பேசுனது தப்புன்னு மன்னிப்பு கேட்டு உள்ளவங்க. இதுதான் நியாயமா? என்ன சொல்லுங்க, நான் வரும்போதே கூட்டு வந்துட்டாரு அவங்கள. வந்ததுல சகோதரர்கள் தான் அவங்க. சொல்லுங்க, இல்லைன்னா இருக்கிற கல்லு கடப்பை தூக்கிட்டு எரிங்கன்று எம்படி பேச்சு. சரி, என்னைய மட்டும் இருந்தா நீ தானே எரிவாங்க. அப்புறம் நினைக்கிறேன் செய்வினை செய்யற ஒரு யாராவது செய்வன வச்சிருப்பாங்க, அது நடக்கும். இதுல என்னமா இருக்கு? 5000 ஓவா சம்பளம், பத்தாவதுக்கு வல்லாலப்பட்டி போறதுக்கு 100 ஓவா வேற தனியா ஆட்டோ காசு. வெக்கமா இல்ல உங்களுக்கு எல்லாம்? யார் அப்படி இவ்வளவு நேரம் மூச்சு விடாம பேசுறீங்க. கேன சிறுக்கி அவன் இவ என்னமோ கொலாயடி சண்டை மாதிரி இப்படியா பேசுறது? நாரது கேட்ட ஒரு விஷயம் செய்வினை செய்தா இருக்கின்ற மகாபாரதத்துல இதுக்கு என்ன விளக்கம் சொல்லுங்க. ஏதாச்சும் விளக்கம் இருக்குமா சாமி? சும்மா வேமா சொல்லுங்க சாமி. அந்த பிள்ளைக்கு என்னமோ அம்மாசி நெருக்கிருச்சு இருக்க. அம்மாசி நேரத்தோட முடிஞ்சிச்சு. அம்மாசி உள்ள படுத்து அவன் வந்துட்டான். ஏய், அது அன்பளிப்பு கொடுத்துருவாடா. செய்வினை செய்தவரோடு அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்? அது மகாபாரதத்துல துரியோதனாகப்பட்டவன் காலமணி என்று சொல்ற ஒரு முனிவனை அழைத்து யாகம் நடத்த சொல்கின்றான். அந்த யாகத்துல ஒரு பூதம் வருகின்றது. அந்த பூதம் கேக்குது, முனிவனே என்னை அழைத்த காரணம் என்ன அப்படின்னு. அவன் சொன்னா, பாண்டவர்கள் 5 பேர் இருக்காங்க, அந்த 5 நீ போய் அழித்து விட்டு வா அப்படின்னு சொல்லி பூதத்தை ஏவி விட்டான். இந்த பூதத்திடமிருந்து காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிற காரணத்திற்காக, பாண்டவர்களை காப்பதற்காக யமதர்மனை என்ன பண்றான் அப்படின்னா ஒரு மாயமானாக மாறி பாஞ்சாலி முன்னால விளையாண்டுகிட்டு இருக்கான். அப்ப பாஞ்சாலி என்ன பண்ணா, இந்த மானை எனக்கு பிடிச்சு கொடுங்கன்னு கேட்கிறான். இன்னைக்கு ராமாயணத்துல சீதை எப்படி ஸ்ரீராமனிடம் மாயமான மாறி வந்த மாரிசனை கேட்டாலோ அதை போன்று இவளும் கேட்கின்றான். உடனே என்ன பண்ணா, பீமனாகப்பட்டவன் அந்த மானை துரத்தி செல்கின்றான். மானை போற மாதிரி போயிட்டு மறைஞ்சிருச்சு. அங்க போய் இந்த மானை விரட்டிட்டு போன வேகத்துல அவனுக்கு நீர் தாகம் எடுத்தது. அங்கே ஒரு நச்சு பொய்கை. அந்த பொய்கையை போய் தண்ணி அள்ளி பருக போறான். அங்க ஒரு அசரீரி கேட்குது, பீமா நீ சாதாரண ஆள் கிடையாது, 16,000 யானை பலம் கொண்டவன் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். நான் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு நீ தண்ணியை பருகலாம். அப்படி தண்ணியை, அதாவது பதில் சொல்ல அவனை தண்ணியை குடிச்ச அப்படின்னா நீ இறந்து விடுவாய் அப்படின்னு அசரீரி கேட்குது. இவன் என்ன பண்ணா, இந்த அசரீரில இதெல்லாம் ஒரு ஆளா, இதெல்லாம் என்ன சொல்றது நம்ம கேட்கறது அப்படின்னு நினைச்சு, ஏமா மறைக்கிற, நீ எதுக்கு எடுத்தாலும் மறைக்கிறியம்மா, நம்ம பிள்ளை தானே பேசாம கொஞ்சம் பொறுத்து போய்கிட்டு இருக்கேன். ஆமா, அப்படி பீமனாக பதில் சொல்லாம இதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லணுமா அப்படின்னு நினைச்சு சொல்றேன். பதில் வேணுமா வேணாமா? வேணும்னா பேசாம நெல்லு. சாமி, நீங்க பாட்டுக்கு ரொம்ப கோவம் வர்றது மாதிரி பேசுறாங்க. அந்த பிள்ளாட்டுக்கு நாடு செழிக்க நல்ல மழை வேணும் பாட்டை பாடிட்டு போயிடலாம். சரி, பாராட்டும், மழை வரட்டும், அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்லை. அப்ப அவன் என்ன பண்ண, சட்டை செய்யாம தண்ணி அள்ளி பருகினான். அங்கே மயங்கி விழுந்து விட்டான். அடுத்த நாள் அர்ச்சுனன் வர்றான். ஏன்னா அண்ணன் போனா பீமா காரணமே அப்படின்னு அவன் வந்து பாக்குறான். அவனும் அந்த வேகத்துல வந்தத தண்ணி அள்ளி பருக போறான். அந்த அசரீரி கேள்வி கேட்குது. எதுவுமே பதில் சொல்லாம என்ன பண்ணா, தண்ணி அள்ளி பருகுனா அவனும் மயங்கி விழுந்துட்டான். அப்புறம் அடுத்து நகுலன் வந்தான். அவனும் அதே மாதிரி தண்ணி அள்ளி பருகுனா பதில் சொல்லாம மயங்கி விழுந்துட்டான். கடைசியாக சகாதேவன் வந்தான். அவனும் அதே மாதிரி தண்ணி அள்ளி பருகுனா மயங்கி விழுந்துட்டான். 4 பேரும் மயங்கி கிடக்குறாங்க. அப்பதான் இந்த பாஞ்சாலி சொன்னா தர்மரை பார்த்து, 4 பேரும் சென்றார்கள், உங்க தம்பி 4 பேரும் போனவங்க திரும்பி வரல, என்னன்னு போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு தர்மர்கிட்ட சொன்ன உடனே தர்மர் அங்க போறார்.
போய் பார்க்கும் பொழுது அந்த நச்சு பொய்களை 4 பேரும் மயங்கி கிடக்கிறாங்க. அப்படி மயங்கி கிடந்தது அதை பார்த்த உடனே என்ன பண்ணார் அப்படின்னா, தர்மராகப்பட்டவர் மயங்கி மூர்ச்சையாகி விழுந்துட்டார். அப்ப 5 பேர் அங்க மயங்கி கிடக்கிறாங்க. அதே நேரத்தில் அந்த பூதம் அங்க வருது, பாக்குது. பூதம் நல்ல பூதம் தான், அழகான பூதமா இருக்கு. ஆனா என்ன கெட்ட எண்ணமா இருக்கு, என்ன பண்றது? ஏன் அது கொல்றதுக்கு வந்துச்சு அந்த பூதம்? நல்ல அழகான பூதம் தான். பூதம்னா எப்பேற்பட்ட பூதம், ஆனா கொல்லக்கூடிய எண்ணம் அதற்கு இருந்தது. வல்லாளப்பட்டி பூதம். ஆமா, அதை தேடி பார்த்துச்சு. ரெண்டுமே வல்லாளப்பட்டி போயிட்டு பார்த்துட்டு அது ஒரு வீட்டையில ஒரு அது புலி சாதம், இது பூதம். அப்படி ஒவ்வொருத்தர கையை தூக்கி பார்க்குது. அது என்ன சொல்லிச்சு, நான் போவேன் உயிரோட இருந்தா கொண்டுருவேன், உயிரற்றவனாக இருந்தாக்க திரும்ப வருவேன், உன்னையே கொண்டு விடுவேன் அப்படி சொல்லிட்டு தான் அந்த பூதம் வந்துச்சு. அந்த முனிவன்ட்ட தூக்கி பார்க்குது. ஒவ்வொருத்தா கையை காலையும் தூக்கி பார்க்குது. எல்லாரும் இறந்து கிடக்கிறார்கள். இன்னைக்கு பாருங்க, ஒரு அண்ணனோ தம்பியோ ஏதோ ஒரு சகோதரோ சகோதரிகளோ ஏதாவது ஒரு அதிரி விபத்து ஏற்பட்டுச்சு, ஏதோ ஒண்ணு ஆச்சு அப்படின்னா ஆயிடுச்சு அப்படின்னு அந்த செய்தியை கேட்டோடனே மூர்ச்சையாகி விழுந்துருவாங்க, மயக்கப்பட்டு விழுந்துருவாங்க. தான் ஆடாவிட்டாலும் தன் சதை ஆடும் அப்படின்வாங்க. அந்த வகையில 4 பேரும் மயங்கி கிடக்கிற அதை பார்த்த உடனே தருமரும் மயங்கி விழுந்துட்டாரு. தம்பி 4 பேர் செத்து போனாங்களே. இதை பார்த்த உடனே அதே நேரத்துக்கு அந்த பூதம் வந்துச்சு, எல்லாரும் மயங்கி கிடந்தாங்க. திரும்ப வந்துச்சு, அந்த யாகம் நடத்திய அந்த முனிவனவே வந்து அந்த பூதம் பழி வாங்குச்சு. அப்ப செய்வினை செய்தாரோடு அன்னைக்கு செய்வினை வச்சான் யாரு? துரியோதனாகப்பட்டும் காலமுனி என்று சொல்லக்கூடிய அந்த முனிவனை வைத்து அந்த முனிவனவே அந்த பூதம் வந்து கொண்டுச்சு. அப்ப ஏவல் பண்ண, நீ போ பூதமே போய் அந்த பாண்டவர்களை கொன்று விட்டுவா அப்படின்னு. அது மாதிரி அன்னைக்கு அப்படி நடந்துச்சு. இதுதான் செய்வினை செய்தாரோ அப்படின்வாங்க. நீ சொன்ன ஒரு விஷயம் நீ கேட்ட நான் கேள்வி கேட்பேன், ஆயிடு போகுது, பரவாயில்ல. என்ன தலைவரை கேட்கலாமா? மக்கள் திருப்பி மகேசன் திருப்பி உங்களை உத்தரவோட ஒரே ஒரு சின்ன கேள்வி. நான் காரியம் கேடு வர வேண்டியவள வரணும், அங்க இங்கெல்லாம் நான் போகல. நீ சொன்ன விஷயத்துல இருந்து நான் கேட்கிறேன், கேளுங்க சாமி. ஆமா, அன்னைக்கு பாட்டு மன்னனாகப்பட்டவன் சகாதவன் சொன்ன என்னுடைய உடம்ப சாப்பிட அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்படின்னு 5 ஐவர்க்கும் சொன்ன. ஆனா அவங்க சாப்பிட போயிட்டாங்க. ஆனா சகாதவன் மட்டும் அந்த சுண்டு வரல சாப்பிட்டான். அதே மாதிரி இறக்கக்கூடிய தர்வாயில இந்த துரியோதனாகப்படும் கடைசி நேரத்துல இந்த 5 வரலையும் ஒவ்வொரு வரலா பணிஞ்சுக்கிட்டே இருந்தேன். அப்படி இப்படி இப்படி செஞ்சுக்கிட்டே இருந்தேன். சார் இதெல்லாம் மேடையில சொல்றீங்க, 5 வரல பிணைஞ்சு நீதான் சொல்லிவிட்டு இந்த 5 வரை எப்படி பணிச்சுட்டே இருந்தேன். சும்மாரி அதை சொல்லாதே. என்ன காரணம்? சங்கட்டமா இருக்குல்ல. நான் வேற இடத்துக்குலாம் போகல, நீ சொன்ன அந்த சுண்டு வரல வச்சுதான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். துரியோதனாகப்படும் ஏன் அப்படி அந்த கடைசி நேரத்துல 5 விரலையும் அப்படி தொட்டு தொட்டு பார்த்து பேச பணிச்சுக்கிட்டே இருந்தா என்ன காரணம்? எங்க கட்டிக்கிற பிள்ளை எட்டி பிடிச்சு பேசி பார்ப்போம். அவன் எப்படி இறந்தான்னு கேட்டா சொல்லலாம், அவனை யாரு கொன்னான்னு கேட்டா சொல்லலாம். ஏன் அவன் கை விரல பாத்துக்கிட்டு இருக்கிறதையும் எதுக்காக அப்படி பாத்துக்கிட்டதா என்ன காரணம்? காதை சொருகிறதையும் தலையணுன்றது இதெல்லாமா விளக்கமான சொல்ல முடியும்? தெரியுமா தெரியாதா? தலைவர் சொல்ல சொல்லுங்க. இதுக்கெல்லாமாங்க காரணம் இருக்கு. நல்ல வேற இருக்கு. நான் செத்து போன கதையெல்லாம் கேட்கணும், செத்த கதையெல்லாம் கேட்கல. சரி, போர்க்களத்துல கை விரல இப்படி பாத்துக்கிட்டு இருந்தானா? போர்க்களம் இல்லையா? கடைசி நேரத்துல என்ன காரணம்? சண்டை நடந்திருக்கும். சண்டை நடக்கும் பொழுது சண்டை நடந்து மண்டை உடைச்சு போடுவேன். அடிப்பா, சும்மா அடி, வர்றத பாத்துக்குறோம். சண்டை நடந்திருக்கும். வெட்டி காலாத்துல போங்க 2 பேரும். ஆக போர்க்களத்துல தன்னுடைய சண்டை போட்டதுனால கையில் இருக்கக்கூடிய மோதிரம் எல்லாம் விழுந்துருச்சான்னு பாத்துருப்பேன். ஒரு வரலா பாத்துருப்பேன். பாரு, ஒழுங்க சொல்றியா? சொன்ன நிஜமே நான் மட்டும் உடச்சு அப்புறம் அடிப்பா நீ அடிப்பா. இதுக்கெல்லாம் பயனால நான் கிடையாது. அப்ப துரியோதனாகப்பட்டவன் போர்க்களத்துல செய்தானா அதற்கு ஒரு காரணம் இருக்கும். எல்லாத்துக்குமே காரணம் இருக்கு. என்ன காரணம்? தொடை பகுதியை மறைச்சான் துரியோதனை, அதுக்கும் காரணம் இருந்துச்சு. காந்தாரியுடைய பார்வை படக்கூடாதுன்னு நான் அதை கேட்கல, தொடைய மறைச்சதை கேட்கல. அப்ப சும்மா நான் கேள்வி துரியோதன கை விரலை என்னன்னா அப்படின்னா அதற்கும் காரணம் இருந்துச்சு. இறக்கக்கூடிய திருவாயில தன்னுடைய விரல்களை ஒவ்வொன்றாக எண்ணிக்கொண்டிருந்தான். இப்ப நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா இறக்கும் பொழுது உயிராகப்பட்டது அவ்வளவு சீக்கிரம் போகாது. ஏதாவது ஒரு எண்ணங்கள் ஆகப்பட்டது மனதில் இருக்கும். அந்த ஆதங்கத்தின் காரணமாக உயிராகப்பட்டது போகாது.
அப்ப துரியோதனும் அதே மாதிரி இருக்கும் பொழுது அப்ப தர்மர் கேட்டார், என்னடா உன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய ஆதகம் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது ஒவ்வொரு விரலுக்கும் ஒரு விளக்கத்தை சொன்னா காலதாமதம் ஆயிருச்சு, கொஞ்சம் சுருக்கமா சொல்றேன். முதல் விரலுக்கு சொல்றேன், விதுரன் கைவில் ஒடிந்ததாலும் அப்படின்றான். விதுரனா யாரு? துரியோதனுடைய சித்தப்பா. இந்த விதுரனாகப்பட்டவன் வில்லுக்கு விஜயன் அப்படிமாங்க. ஆனா விஜயனை விட வில்லுக்கு விதுரன் என்று சொல்லக்கூடியதான் முழுமையாக பிறந்தான். அப்பேற்பட்ட வில்வத்தில சிறந்தவன். அப்பேற்பட்ட தன்னுடைய சித்தப்பனை பார்த்து துரியோதனை ஒரு முறை தரமற்ற ஒரு வார்த்தையாகப்பட்டதை சொல்லிட்டான். அரண்மனை பணிப்பெண்ணுக்கு பிறந்தவர் விதுரர். ஆக வேசிக்கு பிறந்தவனே என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை சொன்ன உடனே விதுரனுக்கு கோவம் வந்து என்ன செய்யறாரு? மகாபாரத போர்லயே நான் கலந்துக்கிற மாட்டேன்டா, உனக்காக உண்மையா உழைத்துக் கொண்டு என்ன பார்த்து அந்த வார்த்தையை கேட்ட. ஆக என்னுடைய வில்வத்தையாகப்பட்டது உனக்கு பயன்படாம போகட்டும் கையில இருக்கிற வில்ல உடைச்சு போட்டுட்டு கோபத்தோடு அரண்மனை விட்டு போயிட்டாரு. அப்ப போர்க்களத்துல தன்னுடைய சித்தப்பாவான விதுரன் நினைச்சு வேதனை படுறான். ஆகா, நம்ம சித்தப்பா மட்டும் கூட இருந்திருந்தார் அப்படின்னா நமக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்காது அப்படின்னு முதல் விரலுக்கான ஆதங்கம். இரண்டாவது விரலுக்கு என்ன சொல்றான்? மெய்முனிவன் மகன் காவாதாலும் அப்படின்றான். மெய்முனிவன் யாரு? துரோணாச்சாரியார். எதற்காக மெய்முனிவன்? உண்மையை மட்டும்தான் நம்புவார், உண்மையை தான் பேசுவார். ஆக மெய்முனிவன் மகன்னா துரோணாச்சாரியாருடைய மகன் அஸ்வத்தாமன். துரியோதனுக்கு கர்ணன் எப்படி நண்பனோ அதே மாதிரி அஸ்வத்தாமனும் நண்பன். ஆனா பீமனுடன் துரியோதனன் போர் புரியும் பொழுது அஸ்வத்தாமன் அந்த இடத்துல இல்ல. ஏன் எங்க போயிட்டான் அப்படின்னா அவனையும் ஒரு சமயம் துரியோதனாகப்பட்டவன் சந்தேகப்பட்டு வார்த்தையை சொன்னான். நீ எனக்காக கிருஷ்ண பரமாத்மாவிடம் என்னை எதிர்த்து நீ சத்தியம் பண்ணி கொடுத்துட்ட, அவங்களுக்கு ஆதரவாகத்தான் நீ இருக்க அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னதுனால கோபத்தோடு அவனும் போயிட்டான். ஆக தன்னுடைய நண்பனான அஸ்வத்தாமன் மட்டும் இந்த இடத்துல இருந்திருந்தான் அப்படின்னா தனக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்காது அப்படின்னு அஸ்வத்தாமனை நினைத்து இரண்டாவது விரலுக்காக அதங்கப்படுறான். மூன்றாவது விரலுக்கு என்ன சொல்றான் அப்படின்னா கதிரவன் மகன் நாகத்தை மறுமுறை விடாததாலும் அப்படின்றான். கதிரவன் யாரு? சூரியன். சூரியனுடைய மகன் யாரு? கர்ணன். ஆக இந்த கர்ண மட்டும் நாகாசுரத்தை ஒரு முறைக்கு மறுமுறை பிரயோகிச்சிருந்தா அப்படின்னா அர்ஜுனா அங்க கண்டிப்பா இறந்திருப்பான். அது அங்க நடக்கல. காரணம் என்ன? கர்ணனுடைய தாயான குந்தி தேவி கர்ணன்ட்ட ஏற்கனவே சத்தியம் வாங்கிட்டாங்க. என்ன சத்தியம்? நாகாஸ்திரத்தை ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தணும்ன்ற சத்தியம். கர்ணன் ஒரு முறை பயன்படுத்தினான், ஆனா அது பிரயோஜனம் இல்லாம போயிருச்சு. கிருஷ்ண பரமாத்மாவுடைய சூழ்ச்சியின் காரணமாக தேர்காலம் மெதுவாக அழுத்தினாரு. அர்ஜுனுடைய தலைக்கு வந்த அந்த நாகாஸ்திரமாகப்பட்டது தலைப்பாக கூட போயிருச்சு. அப்ப மறுமுறை பிரயோகிச்சிருந்தான்னா கண்டிப்பாக அர்ஜுனா இறந்திருப்பான். அதை கர்ணன் செய்ய தவறிட்டான். ஆக தன்னுடைய நண்பனான கர்ணனை நினைத்து இந்த விரலுக்காக மூன்றாவது விரலுக்கான ஆதங்கத்தை சொல்றான். நான்காவது விரலுக்கு என்ன சொல்ற அப்படின்னா புனித நதிகளில் இறங்கி நீராடாதாலும் அப்படின்றான். தன்னை நினைச்சு வந்துக்கிறான். இவன் துரியோதனை அவனுடைய காலத்திற்கு சரி எந்த ஒரு புனித நதிகள்லையோ புனித தீர்த்த யாத்திரைகளோ போனது கிடையாது. அப்படி ஒரு வேளை நான் சென்றிருந்தால் கூட நான் செய்த பாவங்கள் அனைத்து தொலைந்து போயிருக்கும், அதன் மூலமாகவாது இந்த நிலைமை எனக்கு ஏற்படாமல் இருந்திருக்கும் அப்படின்னு தன்னையே நினைச்சு நான்காவது விரலுக்காக வந்துக்கிறான். ஐந்தாவது விரலுக்கு என்ன சொல்றான் அப்படின்னா இதுதான் எல்லாவற்றிற்கும் முதல் காரணமாக இருக்கக்கூடியது. புனித தன்மை வாய்ந்த திரௌபதியாகப்பட்டவளை மானபங்கப்படுத்தியதாலும் ஐவருக்கும் அழியா பத்தினி மகாலட்சுமியுடைய அம்சம் தீயிலிருந்து தோன்றியவர். அப்பேற்பட்ட பத்தினியான திரௌபதியாகப்பட்டவளை பாஞ்சாலியாகப்பட்டவளை 10 பேர் பார்க்கும் பொழுது சபையில வைத்து துகில் உறிந்தது மட்டுமில்லாம கூந்தலை பற்றி இழுத்து தன்னுடைய தொடை மீது அமர வச்சா. அப்பதான் திரௌபதி சாபம் கொடுத்தா. எந்த தொடை மீது அமர வைத்தாயோ அந்த தொடை விளக்கப்பட்டு தான் நீ சாபம் என்று சொல்லக்கூடிய சாபத்திற்கு ஆளானா. அப்ப தன்னுடைய 5வது விரலுக்காக திரௌபதியை நினைச்சு வந்துக்கிறான். இந்த மாதிரி ஒரு இழிவான செயலை மட்டும் நான் செய்யாம இருந்திருந்தேன் அப்படின்னா இந்த போருக்கான அவசியமே இருந்திருக்காது அப்படின்னு 5 விரலுக்கும் 5 காரணங்களாக விதுரன் கைவில் ஒடிந்ததாலும் மெய்முனிவன் மகன் காவாததாலும் கதிரவன் மகன் நாகத்தை மறுமுறை விடாததாலும் புனித நதிகளில் இறங்கி நீராடாதாலும் புனித தன்மை வாய்ந்த திரௌபதியாகப்பட்டவளை மானபங்க படுத்தியதாலும் தாண்டா எனக்கு இந்த நிலைமை அப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் துரியோதனுடைய உயிர் போச்சு. இதான் நீங்க கேட்டதுக்கான விளக்கம். ஒத்துக்கிறீங்களா? நல்ல விஷயம், பாராட்டுங்க. நன்றிண்ணா. எனக்கு கூடிய பருவம் இது என்ன தெரியுமா? பிள்ளைங்கிலி விடுறது தொட்டிலையும் ஆட்டி விடுறது. கவனிச்சுக்கிறவங்கள சொல்லுங்க. மங்கை பருவம் அழகுள்ள பருவம்மா, இருந்தாலும் ஆபத்து இருந்ததுமா. என்ன ஆபத்து? சாத்திரப்படி மேலினால் உனக்கு மாப்பிள பார்த்து வந்து மாப்பிள பேர் சொல்லுங்க. சொல்லுங்க. நான் பார்த்த பேரு
வள்ளியே உனக்கு புருஷன் கமலை ஆகும் அம்மா வாங்க சொன்னா சொல்லுவா அட உங்கள் முருகன் தந்தை உபதேசம் செய்த வரம்பா தலையில் கவத்தா தலை வரம்பா பாதுகாப்பு பக்தர்களுக்கு முருகப்பெருமான மாப்பிள்ளைய பார்த்து இருந்திருக்கிறீங்க. முருகனுக்கு இல்லாத அழகு இருக்கு, ஆற்றல் இருக்கு, அறிவு இருக்கு. ஆனா உங்களுக்கு அறிவுன்னு ஒண்ணு இருந்துச்சு அந்த விஷயத்தை என்ன சொல்லிருப்பீங்களா? ஏற்கனவே திருமணமான ஒரு ஆளுக்கு இரண்டாம் தாரமா போச்சுறீங்களே, இது தவறு இல்லையா? என்ன பண்றது? உன் தலையெழுத்து அத்தேன். ஏன் தலையெழுத்தை நிர்ணயிக்கிறதுக்கு நீங்க யாரு? நாங்க எங்க தலையெழுத்தே சரியில்லாம தானே தருதலையா தெரியுறீங்க. நீ ரெண்டாம் தாரமா போக உன்னை யாரும் கட்ட முடியாது. நானே தவறாக செய்தாலும் நீங்க அதை திருத்த பார்க்கணும். அதை விட்டு ரெண்டாம் தாரமா போகணும் கொஞ்சம் கூட நெஞ்செழுத்தம் இல்லாம பேசுறீங்க. உள்ளத்தவங்க நினைச்சுக்கிட்டு உதட்டவங்க வச்சுக்கிட்டு பசப்பா பேசக்கூடாது. எங்களுடைய மனதில் இருக்கிற விஷயம் அந்த ஆண்டவனுக்கே தெரியாது. உங்களுக்கு எப்படி தெரியும்? ஊர் உலகத்துல எத்தனை பெண்கள் இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் யாரையா பார்த்து இரண்டாம் தரமா போச்சுங்க. அப்படி இல்ல, பெண்ணாக பெறப்படுத்தீங்கல்ல, நீங்களே பொம்பளையா மாதிரி அந்த கட்டிக்கங்க. நீ இருக்கும்போது நாயா மாறு. உங்களுக்கு ரெண்டாம் தரமா போடணும் எப்படி கோவம் வருது? என்னைய பார்த்து கையில உனக்கு பொருளை கொடுத்துறேன், ஒரே அடியில ஆளை க்ளோஸ் பண்ணிடு. அதுக்கு ஒரு நாடகம் போட்டுருவாங்க. என்னால போக முடியாது. ஆயுதத்தை வைடா. திருமணத்தை வற்புறுத்துறதுக்கு என்ன பேர் தெரியுமா? குடி கொடுப்பது கோத்தரஜன்மையா பூஜை என்ன கேள்வி? கொட்டி கொடுப்பது யாரை 10 குட்டிகள் கொடுத்து விட்டால் நாகரிகம் இப்படி எல்லாருக்கும் கூட்டிகள் வேலை சூரிய அஸ்தமனத்திற்கு உன்னை அந்த அவர்களை காட்டாவிட்டால் நான் ஆர்வமல்ல, இந்த மாறுபடுத்தக்கூடிய முயற்சியமல்ல, இது சத்தியம். உள்ள போய் அந்த AK 47 எடுத்துட்டு வந்துருங்க. பிரச்சனை பெருசாகிற மாதிரி இருக்கு. இந்தா கொட்டி அணை வந்துருச்சுல. நல்லா கத்திரிக்காய் கைகால் சொன்னா ஏன் பட்டு பேச்சு இந்த ஆளை வச்சு அரை மணி நேரம் சமாளிக்க முடியல. எப்படித்தான் வீட்டுல போயிட்டாருமா, கத்தாடமா, காதுலாம் அடைக்குது. எப்படி பேச்சு பத்தீங்களா? என்ன சொல்ல வரணும் கேளுமா. வாயை திறந்தா மூணு மாற்றியேமா. நான் தான் கேக்குறேன், முருகனை உண்மையிலே பிடிக்கலையா? எங்க முருகனை பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா? இப்படி எல்லாம் பேசினாதான் இருங்கம்மா. இப்ப நான் ஒரு கேள்வி கேப்பேன். என்ன? முருகனத்தையும் பிடிக்கல, அவங்க தம்பி மணிகண்டனையுமா பிடிக்கல? ஐயோ ஓல வச்சுட்டானே குடும்பத்துல.